தலைப்புச் செய்தி. மக்களவை சபாநாயகர் பொறுப்பு ஆந்திராவிலிருந்து தேர்வான எம்பி புரந்தேஸ்வரிக்கு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, குறிப்பாக இந்த பதவி இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டு விட்டதா? அது குறித்த விவரங்கள். மக்களவை சபாநாயகர் பொறுப்பு என்பது யாருக்கு என்ற ஒரு இறுதிக்கட்ட முடிவானது வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டணி கட்சியுடைய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை பாஜக தற்போது தெரிவித்துள்ளது. 18ஆம் தேதி முதல் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டங்கள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக மக்களவையினுடைய சபாநாயகர் பொறுப்பு யாருக்கு ஒதுக்கப்படுகிறது என்ற ஒரு இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் சபாநாயகர் பொறுப்பை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவதற்கு பாஜக முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்து புரந்தேஸ்வரி குறிப்பாக ஆந்திராவிலிருந்து மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான அந்த மத்திய அமைச்சரவை பொறுப்பானது வழங்கப்பட புரந்தேஸ்வரிக்கு அந்த ஒரு மக்களவை சபாநாயகர் பொறுப்பானது வழங்கப்படும் என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. அதற்கான முடிவுகள் வரும் 12ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் பாஜக தெரிவித்திருக்கிறது. அதற்காக கூட்டணி கட்சியுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு 12ஆம் தேதிக்கு பாஜக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஒரு அழைப்பை விடுத்துள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், ஜேடிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார்கள். யார் மக்களவையினுடைய சபாநாயகராக பதவியேற்க உள்ளார் என்ற முடிவுகள் அதன் பிறகு அறிவிக்கப்படும். 20ஆம் தேதி மக்களவை சபாநாயகருக்கான அந்த அதிகாரப்பூர்வ தேர்தலும் மக்களவையில் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.